Stop recording. Button. Double tap to activate. வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 21/9/25 அன்று சக்தி வாய்ந்த அமாவாசை. ஏன் தெரியுமா? சூரிய கிரகணத்தோடு கூடிய ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அதிகாலையில் பூர நட்சத்திரம், அதன் பிறகு உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம் என்பது சூரியனுக்கு உரிதான ஒரு நட்சத்திரம், சூரியன் அதிபதியாக கொண்ட நட்சத்திரம். ஸோ இந்த சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த சூரிய கிரகணம் நள்ளிரவு 10:59 அதிகாலை 22 அதிகாலை 3:23 வரை சூரிய கிரகணமானது இருக்கிறது. நம்ம இந்தியாவில் தெரியாது, அயல் நாட்டில் மட்டும்தான் தெரியும். அதனால் நம்ம அந்த சூதகம், அதாவது அந்த விதிமுறைகள், தர்பைப்பையில் போடுறது, உணவு மேலே தர்பைப்பையில் போடுறது, அது மாதிரி வீடு சுத்தம் பண்ணணும், அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண தேவையில்லை. பட் உங்கள் திருப்திக்கு நீங்கள் 22 காலை வீடெல்லாம் சுத்தம் பண்ணி, பூஜை இதெல்லாம் சுத்தம் பண்ணி, சுவாமி படங்களுக்கெல்லாம் புதுதாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நீங்கள் பண்ணுறது பண்ணிக்கலாம். அமாவாசை அன்று என்னென்ன விஷயம் செய்யக்கூடாது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோலம் போடக்கூடாது. அதாவது இந்த அமாவாசைன்னு கிடையாது, எந்த அமாவாசையாக இருந்தாலும் கோலம் போடக்கூடாது. மணி அடித்து சாமி கும்பிடக்கூடாது. மணி அடிக்காமல் வெறும் நம்ம பித்திருக்களுக்கு மட்டும்தான் படையல் போட்டு சாமி கும்பிடணும். பூஜை அறையில் நம்ம நார்மலாக பூ போட்டு விளக்கு ஏற்றுறது ஏற்றிக்கலாம். ஆனால் பித்திருக்களோட படங்களை தனியாக ஒரு ஹாலில் வடக்கு செவத்தில், அதாவது தெற்கு பார்த்து நம்ம மாட்டணும். அந்த மாதிரி மாட்டி நம்ம அவங்களுக்கான படையலை போட்டு காக்காய்க்கு வச்சுட்டு, நம்மளால் முடிந்த ஒரு 4 பேருக்கு, ஒரு 5லேருந்து ஒரு எவ்வளோ பேருக்கு முடியுமோ அன்னதானம். ஆனால் அன்னதானம் என்பது குறையில்லாமல் நிறைவாக செய்யணும். அதே மாதிரி ஒரு 3 பொருள் வாங்கிட்டு வரக்கூடாது. கடுகு, மிளகு, இரும்பு, துடைப்பம், இந்த மாதிரி பொருள்களை அமாவாசை அன்னைக்கு வாங்கிட்டு வரதை தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி முருங்கைக்காய், பீட்ரூட், இது போன்ற காய்கறிகளை சமைக்காமல் இருக்கணும். அன்றைக்கி உணவில் சேர்த்துக்கக்கூடாது. அதேமாதிரி அசைவம் சாப்பிடக்கூடாதுங்க. அசைவம் சாப்பிடக்கூடாது, சைவம் மட்டும்தான் சாப்பிடணும். தாய் தந்தை இழந்தவங்க, முன்னோர்களை இழந்தவங்க மட்டும் விரதம் இருந்து அன்றைக்கி தலைக்கு குளிக்கலாம். மற்றபடி பிள்ளைங்களோ யாரோ தலைக்கெல்லாம் குளிக்கணுன்ற இதுவோ விரதம் இருக்கணுன்றதோ கிடையாது. ஆனால் அதே மாதிரி அன்றைக்கி செய்கிற சாப்பாடு, அது மத்தியான சாப்பாடு செய்கிறோன்னா அன்றைக்கி நைட்டு பிள்ளைங்களும் சாப்பாடு தான் சாப்பிடணும். உணவு, அதாவது டிஃபன் என்பது சாப்பிடக்கூடாது. அவங்களும் நம்ம மத்தியானம் செய்த உணவு தான் சாப்பிடணும், சாப்பாடு தான் சாப்பிடணும். பெரியவங்க வேணால், அந்த விரதம் இருந்தவங்க வேணால் நைட்டு டிஃபன் எடுத்துக்கலாம். ஸோ இது போன்ற முக்கியமான தகவல்களை உங்களுக்கு பிடித்தமானவர்கள், உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த சக்தி வாய்ந்த இந்த சூரிய கிரகத்தில் மிஸ் பண்ணுறாதீங்க. உங்களுடைய வழிபாட்டு முறைகளை சரியாக செய்யுங்க, அன்னதானம் செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சூரிய கிரகணத்துக்கு அப்புறம் வரக்கூடிய நவராத்திரி 10 நாட்கள், அதில் நம்ம என்னென்னலாம் பண்ணணும், பண்ணக்கூடாது, ஸோ என்ன மாதிரி பூட்கள் சாமிக்கு போடலாம், என்ன மாதிரி கோலங்கள் போடலாம், என்ன மாதிரி நெய்வேத்தியம் செய்யலாம் அப்படின்றத பற்றின ஒரு அப்டேட்லாம் அப்கமிங் வீடியோஸில் வரும். அதையும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அஸ்ட்ராலஜி பார்த்துட்ருக்கோம். அஸ்ட்ராலஜி கன்சல்டிங் வேணும்னா அதேமாரி உதயச்சந்திரா மியூசிக் ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம எடுக்கிறோம். ஆன்லைன் கிளாஸஸில்
ஓக்கல் கர்நாடகம் வெஸ்டர்ன் இந்துஸ்தானி வந்து கற்றுக் கொடுப்போம். நம்மக்கிட்ட அந்த பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் இருக்காங்க. அவங்க மூலயமா தான் நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறோம். திரு சத்யநாராயணன் அவர்கள் வந்து ஆன்லைன் கர்நாடக ஓக்கல் வந்து எடுப்பார். திரு ஜெகன் அவர்கள் வயலின், கீபோர்டு, கிட்டார், தபலாலாம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து கீபோர்டு வந்து சொல்லிக் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கற்றுக்கணும்னு நினச்சிட்டிங்கனாலோ, அதே மாதிரி நம்ம ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணுறோம். ஹோம்மேடு ப்ராடக்ட்டு, ஆர்கானிக் ப்ராடக்ட் வந்து ஹெர்பல், சீயக்காய் பவுடர், ஹெர்பல் மூலிகை நலங்கு பொடி, மூலிகை ஹேர் ஆயில், ஹோம்மேடு குங்குமம், திருமங்கல பொடி, மூலிகை சாம்பிராணி பொடி. ஸோ இதெல்லாம் செஞ்சு சேல் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஸோ என்னுடைய தொடர்புக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 9789999685 திரும்பி சொல்கிறேன், 9789999685. நன்றி, வணக்கம். Stop recording.